ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டுங்க ஆடம்பரமாக இருக்குது. ஆடம்பரத்தில் நான் நிறையா பார்த்துட்டேன். எங்கள் வீடெல்லாம் பெரிய வீடு, தரையெல்லாம் ஒவ்வொன்று இருக்கும். மாடி 4 மாடி. இப்போ எங்கள் பசங்களுக்குலாம் எல்லாருக்கும் எனக்கு அந்த ஆடம்பரம்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இப்போ இந்த கேவலமானது தரை இதெல்லாம் கேவலமாக தான் இருக்குது. வீடெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் நான் இருந்திருக்கேன். மேலே 3வது மாடியில் இருந்து 5000 கொடுத்து இங்கே கீழே வந்துட்டு மேலே ஏறணும். சொந்தக்காரங்க யாரும் வரலன்ட்டு கீழே வந்து தற்காலிகமாக ஒரு 4 மாதத்துக்கு வரணும். பணம் கொடுக்கல. அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். அது வேறு விஷயம். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல தான். எங்கள் தெருவில் இருந்தானே நல்லா பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். எங்கள் பேசலாம் எல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த யூடியூப்புங்கிற பள்ளியில் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. நீங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாதான் நானும் ஒரு ஆசிரியராக வந்து எல்லாம் பண்ண முடியும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கவிதை சொல்கிறாங்க. கண்ணை மிரட்டி ஒரு பையன் இன்னொரு பையன் அன்பாக சொல்கிற கவிதை. இவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு சமூக சேவை மாதிரி பல பேரை வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய இது. இன்னொரு பொண்ணு வந்து அக்காவுடைய வாழ்க்கை இதாக வாழ்க்கையில் வந்து உங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்க. அதனால உங்கள் தங்கச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது ஒருத்தர் வந்து எத்தனை வயசானாலும் அவர் பொண்ணுங்களை தேடி எத்தனை பொண்ணுங்களுக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவைக்காக ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. 2வது வந்து ஒரு டாக்டர் கருத்துக்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய பேர் இந்த யூடியூப்பில் இப்போ நிறைய சில பேர் வந்து நம்ம வந்து பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்காங்க. சரிப்பா, என்னால் பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்தேன். இருந்தாலும் எல்லாரும் இதெல்லாம் ஒரு சமூக சேவை தான். அதனால் அதுமாரி இருக்கும் பொழுது அவங்களுக்குலாம் நான் லைக் போடுறேன். எனக்கு மட்டும் ஏன் போடல? ஏன் நான் என்ன சொல்கிறது தப்பா? எனக்கு என்ன ஒன்றுமே புரியல. நான் இதுக்குள்ளே வந்து 2-3 மாதம் தான் ஆகுது. 2வது வந்துட்டு எங்கள் வீட்டை வச்சு நிறையா பேருக்கு நான் லோன் வாங்கி கொடுத்து நான் 10 காசுல எங்கள் பசங்களுக்கு 10 காசு புண்ணியம் இல்லை. எல்லாருக்கும் இது ஒரு சமூக சேவைன்னு யாரும் கட்டாமல் போயிட்டாங்க. அந்த மோடியோட பண பரிமாற்றம் இருந்தது. அப்போ ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஏமாத்துல நல்லவங்க தான், அவங்களால கொடுக்க முடியல. அந்த பிரச்சனைகளை நான் நின்று சமாளித்தேன். அது இல்லை வாங்கினவங்க இருக்காங்க, வாங்கிட்டு ஓடி போனவங்களும் இப்போ இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொன்ன கடவுள் வந்து அவங்களுக்கு திருப்பி என்னை அவங்கள்ட்டேருந்து என்கிட்ட கொடுக்க வைக்கல. இப்படியே நான் கொடுத்து ஏமாந்து அழுது எல்லாமே போய் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு யாரையும் பார்க்க பிடிக்காம நான் ஒரு சின்ன இடத்துல யாரையும் எங்கேயும் போகாமல் இப்படி தான் நான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். போய் சொல்ல எதுக்கே எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. எப்பயாவது ஒரு நாள் கொடுப்பாங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். பணத்தையும் பார்த்துருக்கேன், ஜனங்களையும் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பம்லாம் ஒரு சொல்கிற அளவுக்கு பெரிய குடும்பம். அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கே போகும்பொழுது யாருமே என்கிட்ட பேசலை. எங்கள் சொந்தங்கள்லாம் என்னோட பேச மாட்டேன்ட்டாங்க அந்த கூட்டத்தில் போயிட்டு வரேன்னு. எனக்கு இதெல்லாம் பிடிக்குது. அதனால தான் நான் போயிருந்தேன். எல்லாத்தையும் மாறி போனால், ஆனால் இந்த ஊரில் யாரையும் தெரியாது, யார்ட்டையும் பேச மாட்டேன். எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துல பேசி நான் வந்துட்டு இப்போயும் என்னை யாரும் தெரியாது. நானும் யார்கிட்டையும் பேச மாட்டேன். கடைக்கு போவேன், வருவேன். ரிலேஷன் நிறையா இருக்காங்க. யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்க. எங்கள் குடும்பம்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன். இப்படி தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னென்ன இதுக்குள்ளார நுழைஞ்சி இவ்வளோ ரூபாய் போட்டு செல்லு வாங்கி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதில் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரிலீஃபில் தான் இதுக்குள்ளே வந்ததும் நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் யாருக்கும் லைக் போடல. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாலே எனக்கு தெரியல. நான் சொல்கிறது ஏற்றுக்கிறீங்களா, கேட்குறீங்களா என்னான்னு கூட புரியல. நான் அடுத்தது பேசுகிறேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரலாம், இல்லைன்னா விட்டுருந்தாலும் ஒரு முடிவில் தான் இதை நான் பேசுகிறேன். இங்கே அதுக்கப்புறம் உங்களோட முடிவு தான். அவ்வளோதாங்க. நீங்கள் லைக் போடுவீங்களா? எனக்கு மார்க் போடுவீங்களா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் மார்க் போடுங்க. அப்போ தான் பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியும். இந்த பரீட்சையில் நான் பாஸ் ஆனால் தான் நான் ஒரு ஆசிரியராக உங்களை போல் வர முடியும். நீங்கள் இதுக்குள்ளே இருந்து என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் செய்கிறது ஒன்றும் பல உயிரை காப்பாற்றுறீங்க. எல்லாமே இதெல்லாம் ஒரு சேவை தான். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் செலவு பண்ணிட்டு நீங்கள் வந்து நேரடியாக கவிதையை சொல்லிகிட்டு இருக்கீங்க, கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாரால் அங்கே முடியும்? ஒரு 4 பேர் 8 பேர் 10 பேர் இருக்க இடத்துல நானும் அப்படி தான் போயிட்டுருப்பேன். அந்த இடத்துல நான் தனியாக 2
2 பேர் தான் நாங்கள் இருப்போம், அந்த இடத்துல நான் இருக்க முடியாது, பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ நான் தனியாக வந்து இப்போ எது வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.